முத்து, மீனா அந்த 2 பேரும் இங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா என்ன அப்படிங்கிறாங்க. முத்து என்னப்பா அப்படிங்கிறாங்க. நீங்க வாங்க 2 பேரும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சோபால உட்கார வைக்கிறாங்க. 3 பேர் உட்கார்றாங்க. நீயும் வந்து கல்யாணம் பண்ணி நான் தாம்மா அந்த வீட்டுக்கு மருமகள கூட்டிட்டு வந்தேன். நீ இந்த வீட்ல வந்ததுலேருந்து நிறைய கஷ்டங்கள அனுபவிச்சுட்ட. விஜயா உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டா. இப்போ விஜயா செஞ்ச தப்புக்கு இதுவே வேற யாராவது இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நீயாச்சும் உன் குடும்பம் ஆச்சுன்னு சொல்லி எப்பயோ வீட்டை விட்டு வெளியேறியிருப்பாங்க. ஆனால் நீங்கிறதுனால இவ்வளோ பொறுமையாக நீ ரொம்ப அன்பு அக்கறையோடு இருக்கம்மா. இப்போ வந்து நீ இவ்வளோ தான் அக்கறையாக இருந்தாலுமே திருப்பி நான் வந்து குத்தி கட்டு தான் செய்வேன். இன்னும் வேறு ஏதாவது தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பா. அவள் செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேனே. ஐயோ மாமா ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க. அத்தை அவங்களோட பையன் மேலே வச்சிருந்த ஏதோ ஒரு பெரிய பாசத்தால் அன்பால் இந்த மாதிரி தப்புலாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்கள் அத்தை கூட பேசாமல் இருக்கிறது அது எதுக்கு மாமா. நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இனிமேல் அவள் கூட நான் பேசுகிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்குப்பா நீலாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கானே. இல்லை அவள் செஞ்சது தப்பு. அவள் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டா கண்டிப்பாக. அவள் துமுறு பிடிச்சவள். அவள் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க.